தருமபுரி மாவட்டம் அரூர் பேருந்து நிலையம் அருகே நின்றிருந்த டெம்போ மீது அதிவேகமாக வந்த சரக்கு லாரி மோதிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. அதனை பார்க்கலாம். இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் பிரபேஷிடம் கேட்கலாம். பிரபேஷ், என்ன நடந்தது? இந்த விபத்து தொடர்பான முழு விவரங்கள். கர்நாடக மாநிலம் தாவினிக்கரையிலிருந்து முசிறி வரை சென்று கொண்டிருந்த சரக்கு லாரியை ஊத்தங்கரை பகுதியைச் சேர்ந்த ஓட்டுநர் ராஜா என்பவர் குடிபோதையில் இயக்கியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் அரூர் பேருந்து நிலையம் வழியாக சென்று கொண்டிருந்த போது சரக்கு லாரி கவிழ்ந்து விபத்துக்குள் உள்ளானது. அருகே இருந்த மினி டெம்போ மற்றும் 3 இருசக்கர வாகனங்கள் மீது போதிய சிசிடிவி வீடியோ காட்சியால் பெரும் அதிர்ச்சி ஏற்பட்டுள்ளது. இந்த விபத்து இரவு நேரத்தில் நடைபெற்றதால் பொதுமக்கள் அதிக அளவில் நடமாட்டம் இல்லை என்பதால் உயிர் சேதம் எதுவும் இல்லாமல் தவிர்க்கப்பட்டது. மேலும் விபத்து நடந்த இடத்தில் நின்று கொண்டிருந்த இருவர் கட்டுப்பாடு இல்லாமல் வேகமாக தங்களை நோக்கி வந்த லாரியை கண்டு ஓட்டம் பிடித்ததால் அதிர்ஷ்டவசமாக அவர்கள் உயிர் தப்பினர். இருந்த போதிலும் நகைக்கடையின் முன்பு அமர்ந்திருந்த செக்யூரிட்டிக்கு காலில் அடிபட்டு பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது. தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் அடிப்பட்ட செக்யூரிட்டியை மருத்துவமனைக்கு முதலுதவி சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டு பின்பு ஓட்டுநரை காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டனர். இந்த விசாரணையில் அவர் குடித்திருந்ததாகவும் தெரியப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் அவரையும் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. குறிப்பாக அரூர் பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் சரக்கு லாரியில் இருந்து தவறும் குட்டையை அப்புறப்படுத்துவதில் மிகவும் உதவியாகவும் இருந்தனர். விவரங்களுக்கு நன்றி பிரபேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.